ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் முன்னாடியே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th 6th லெசனோட கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரிகாலன் டேஸ் மகன் ஆவார். கரிகாலன் யாரோட மகன் கேட்டாங்க அப்படின்னா செங்கண்ணன், கடுங்கோ, இளஞ்சேட் சென்னி, அதியமான். ஆன்சர் இளஞ்சேட் சென்னி. கரிகாலன் இளஞ்சேட் சென்னியின் மகனாவார். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? ஃபர்ஸ்ட் ஒன், தலையாலங்கானம் நெடுஞ்செழியன், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், கஜபாகு இலங்கை, திருவெஞ்சிக்களம் சோழர். ஆன்சர் திருவெஞ்சிக்களம் சோழர். ஃபோர்த்து ஒன் தான் தவறாக இருக்குது, மீதி இருக்கக்கூடிய மூன்றுமே சரிதான். தலையாலங்கானம் அப்படின்னா நெடுஞ்செழியன், இது கரெக்டு. பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், இதுவும் கரெக்டு. கஜபாகு இலங்கை, இதுவும் கரெக்டு. திருவெஞ்சிக்களம் சோழர், இதுதான் தவறானது. ஆன்சர் இ, ஃபோர்த்து ஒன் தான் தவறு. தேர்ட் கொஸ்டின், டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார். யார் ராஜசூய யாகத்தை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெருநற்கிள்ளி, முதுகுடுமி பெருவழுதி, சிமுகா, அதியமான். ஆன்சர் பெருநற்கிள்ளி. பெருநற்கிள்ளி ராஜசூய யாகத்தை நடத்தினார். ஃபோர்த் கொஸ்டின், இக்ஷவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, தக்கான பகுதி, பனவாசி. ஆன்சர் ஆந்திரா, கர்நாடகா. இக்ஷவாகுகள் ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. ஃபர்ஸ்ட் ஒன், களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். செகண்ட் ஒன், பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர்கள் தோற்கடித்தனர். தேர்ட் ஒன், இக்ஷவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். ஃபோர்த் ஒன், உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். கொஸ்டின் என்ன? தவறான கூற்றை தான் வெளிக்கொணர சொல்லியிருக்காங்க. அப்போ தவறானது எது அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும். ஃபஸ்ட்டு மற்றும் செகண்ட் தான் தவறானது. என்ன தவறு? களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆதரிக்கவில்லை. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர்கள் தோற்கடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே தவறானது. அப்போ இக்ஷவாகுகள் தான் வேத வேள்விகளை ஆதரித்தனர், இது கரெக்டு. உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர், இதுவும் கரெக்டு. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் கரெக்டு. ஆனால் தவறானது தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் தவறானது. ஃபிஃப்த் லெசனோட கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒன், சிக்ஸ்த்து லெசனுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும், இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளுள் ஒருவர் செலியூக்கஸ் நிகேட்டர், அன்டிகோனஸ், அன்டியோகஸ், டெமெட்ரியஸ். ஆன்சர் செலியூக்கஸ் நிகேட்டர். அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகள் ஒருவர் செலியூக்கஸ் நிகேட்டர். செகண்ட் கொஸ்டின், செலியூக்கஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்திற்கு டேஸ் தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். ஆன்சர் ரோமானியர், கிரேக்கர், சீனா, பிரிட்டிஷ். ஆன்சர் கிரேக்க தூதராக தான் அனுப்பப்பட்டிருக்காரு. செலியூக்கஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்திற்கு கிரேக்க தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். தேர்ட் ஒன், வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் டேஸ் இந்தியாவிலிருந்து மேற்குக்கான வழக்கமான வணிகத்தை பாதித்தது. இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. இந்தியாவிலிருந்து கிழக்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. மேற்கூறிய எதுவுமில்லை. ஆன்சர் இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. அங்கே வணிகத்தை பாதித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் உதவியதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பார்த்து போடணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவசரப்பட்டு படிக்காமல் மெதுவாக படித்து இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியதுன்னு தான் நம்ம போடணும். ஃபோர்த் ஒன், இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் யூதிடெமஸ், டெமெட்ரியஸ், மினாண்டர், ஆன்டியால்சைடஸ். ஆன்சர் மினாண்டர். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் மினாண்டர். ஃபிஃப்த் ஒன், குசான நாணயங்கள் டேஸ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. ரோமானிய, கிரேக்கம், குப்தர், சாதவாகன. ஆன்சர் ரோமானிய.
குசான நாணயங்கள் ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. நெக்ஸ்ட் ஒன், இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிறப்பு பாணி டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. மதுரா கலை, காந்தார கலை, பாக் கலை, பாலா கலை. ஆன்சர் காந்தார கலை. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி காந்தார கலை என்று குறிப்பிடப்பட்டது. 7th ஒன், கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது? புத்த சரிதம், அஸ்வகோசர். எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ், மெகஸ்தனீஸ். அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர். காமசூத்திரம், வாத்சாயனர். ஆன்சர் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ், மெகஸ்தனீஸ். இதில் தவறானது பொருத்தமற்றது தான் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆன்சர் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ், மெகஸ்தனீஸ் தான் தவறானது. அப்போ புத்த சரிதம்னா அஸ்வகோசர் தான் எழுதுனது. அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது கௌடில்யர். காமசூத்திரத்தை எழுதுனது வாத்சாயனர். இதில் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் தான் தப்பாக இருக்குது, மெகஸ்தனீஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் பொருத்தமற்றது. 8th ஒன், சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர். மொக, ருத்ரதாமன், அசிஸ், யசோவர்மன். ஆன்சர் ருத்ரதாமன். சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ருத்ரதாமன். 9th ஒன், ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஒன், பொது ஆண்டுக்கு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெருஞ்சக்தியாக ரோம் எழுச்சியுற்றது. செகண்ட் ஒன், அரேபிய கடலில் வீசும் பருவக்காற்றுகளின் காலமுறை இயல்புகள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டும் செகண்டும் ரெண்டு கூற்றுமே கரெக்டு. இப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க 9th கொஸ்டினில், ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு காரணம், பொது ஆண்டுக்கு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடலில் உலகின் பெருசக்தியாக இந்த ரோம் எழுச்சியுற்றது. செகண்ட் ஒன், அரேபிய கடலில் வீசும் பருவக்காற்றுகளின் காலமுறை இயல்புகள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டுமே கரெக்டு. 10th ஒன், டேஸ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், புகார், பல்லாவரம். ஆன்சர் அரிக்கமேடு. அரிக்கமேடு பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.